வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம வரக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்திலே பிரமிக்கக்கூடிய எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ஒரு கோவில் தாங்க. இந்த கோவிலோட பழனி ஆண்டவர் அப்படின்னா என்ன, இந்த பழனிக்கு என்ன பெயர், ஆண்டவருக்கு என்ன பெயர், காவடி பழனி ஆண்டவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோயிலில் ஒரு விசேஷமான இந்த கோயிலோட வரலாறு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஏற்கனவே சொல்லப்பட்ட 135 அடி உயரம் இப்ப மாற்றப்பட்டது 155 அடி உயரமா மாறி இருக்குது. அந்த தெய்வத்தையோட லட்சுமியோட என்னென்ன வேலைகள் உள்ளது, இந்த பழனி ஆண்டவரோட வரலாறு என்ன அப்படின்னு சொல்ல போறாரு. அது இல்லாம முக்கியமா இந்த லட்சுமியோட வரலாறு என்ன, இந்த லட்சுமி எப்படி இந்த உலகத்தையே தெரியக்கூடிய எவ்வளவு உயரமா இருந்தாலும் எவ்வளவு தூரமா இருந்தாலும் பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு லட்சுமி அலங்காரம், அவ்வளவு அற்புதமான ஒரு தெய்வம் உருவாகியிருக்கிறாரு நம்ம பழனி ஆண்டவர் சுவாமி. அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சேலம் ஜங்ஷன் ஜாகிரமாப்பாளையம் காவடி பழனி ஆண்டவர் ஆசிரமம். நீங்கள் பெங்களூர் ரோட்லேருந்து லெஃப்டில் ஸ்டீல் பிளான்ட் ரோட் கட் பண்ணி வந்தீங்கன்னா ஸ்டீல் பிளான்ட் ரோட் முன்னாடியே ஒரு 1000 அடி தூரத்தில் கோயிலோட ஆர்ச் இருக்குது. அங்கேயே முருகப்பெருமான் உங்களை வரவேற்பார். ரொம்ப விசேஷமான சன்னதி இது. 1961 ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கு முன்னே ஓலகுடிசையாக இருந்தது. 61 முதல் கும்பாபிஷேகம், 71 ரெண்டாவது கும்பாபிஷேகம், இந்த மாதிரி நடந்து இப்போ தற்பொழுது 1/1/2000 அன்று உலகத்தில் முதலாக 2000 1108 பசுமாடு வச்சு முதலாக ஹோமம் நடந்தது. வேறு எங்கேயுமே நடக்கலை. உலகத்திலே முதல் 108 கோமாதா பூஜை இங்கே தான் நடந்துச்சு. இப்போ ரீசெண்டாக 22 யாருமே இதுவரை செய்யலை. அதாவது 136 ஹோமம் குண்டம் இதுன்னு போட்டிருக்காங்க. நாங்கள் 164 ஹோமம் குண்டம் போட்டு 200 சிவாச்சாரியனால 6 காலங்கள் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அப்பொழுது தான் அந்த 108 லட்சுமி உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அந்த 108 லட்சுமி ஸ்தாபிதம் பண்ணியிருக்கோம். தற்பொழுது 155 அடி உயரத்தில் ஒரு லட்சுமி செஞ்சிட்ருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட 100 அடி உயரம் வந்துடுச்சு. அடுத்த ஆவணியில் கும்பாபிஷேகம் வச்சுருக்கோம். சாதாரண ஒரு இந்த புரட்சிப்பட்ட ஸ்தலம். இங்கே வரவங்களுக்கெல்லாம் குழந்தை இல்லாதவங்க குழந்தை கிடைக்கிது, தொழில் சரியில்லாதவங்க தொழில் அமோகமாக நஷ்டத்தில் இருக்க தொழில் லாபத்தில் நடக்குது, ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்களுக்கு இன்னும் அதிகப்படியான அந்த தொழிலில் லாபமும் பேரும் புகழும் கிடைக்கிது, நோய் நொடியோடு இருக்கிறவங்களுக்கு தீருது, பிரசவத்துக்கு வர்றவங்களுக்கு எளிதாக பிரசவம் கிடைக்குது. இது மாதிரி சொல்லிக்கிட்டே போனால். ஏன்னா இங்கே மும்மூர்த்திகள் பிரம்மா விஷ்ணு சிவபெருமான் 3 பேர் இருக்காங்க. 3 பேர்த்துக்கும் தலைவனாக முருகப்பெருமான் காவடி பழனி ஆண்டவர் இருக்கிறார். வேறு எந்த கோயிலுமே இல்லை சேலத்தில். மும்மூர்த்திகள் இங்கே முருகப்பெருமான் தலைவராக வீட்டு கொண்டிருக்கிறார். அதனால் பக்தர்கள்லாம் இங்கே வந்தீங்கன்னா வச்சுங்க, நீங்கள் என்ன வேண்டிக்கிறீங்களோ அந்த பலனெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். எல்லோரும் அவங்கவுங்க சொல்கிறாங்க. ஒவ்வொரு இதுலேயும் தைப்பூச திருவிழாவில் ரொம்ப விசேஷமாக காவடிகள் புறப்பாடு, பங்குனி உத்திரத்தில் தேர், விநாயகர் தேர், முருகன் தேர் 2 தேர் புறப்பாடு. அது இல்லாமல் ஒவ்வொரு சஷ்டி கிருத்திக்கும் தங்க ரத புறப்பாடு, தங்க ரதம் இருக்குங்க, அது தங்க ரத புறப்பாடு. சண்முகர் சஷ்டியில் திருச்செந்தூரில் எப்படியே சம்மாரம் ஆகுமோ அந்த மாதிரி சம்மாரம் நடக்கும். தைப்பூசத்தில் முருகப்பெருமான் காவடி ரூபத்தில் காவடி எடுத்துக்கிட்டு அவரே வருவார். வேறு எங்கேயுமே கிடையாது. அதே மாதிரி எல்லா விசேஷமும் இருக்குது. அது மாத்திரம் இல்லை, ஆடி 18 காவடிகள் புறப்பாடு உண்டு. இங்கே நவராத்திரியில் அம்பாள் தட்சிணகாலிக்கு கொலு ரொம்ப விசேஷம். அதே மாதிரி மாசியில் குண்ட திருவிழா, அக்னி குண்டம், சண்டி ஹோமம், இதெல்லாம் விசேஷம் நடக்குது. பக்தர்லாம் நீங்கள் ஒரு வாட்டி வந்து பாருங்கள். வந்து ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிட்டிங்கன்னா அந்த வேண்டுதல் எவ்வளோ சீக்கிரம் நிறைவேறுது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அதனால் வாருங்கள் பக்தர்களே, வந்து இந்த முருகப்பெருமானை தரிசித்து வேண்டிய வரத்தை பெறுங்கள். பங்குனி உத்திரத்தில் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அலங்காரம். முதல் நாள் முத்தங்கி சேவை, பாலகந்தன் அலங்காரம், சிவன் அலங்காரம், பெருமாள் அலங்காரம், ராஜ அலங்காரம், வேடன் ரூபம், சந்தன காப்பு. இப்போ தற்போது வைர கவசம் செஞ்சுருக்கோம். அந்த வைர கவசம் உத்தரத்தன்னைக்கு தைப்பூசத்துக்கு சாத்துபடி முடிஞ்சோடனே கடைசி நாள் அன்றைக்கி பூலியே ட்ரெஸ்ஸு முருகப்பெருமானுக்கு. அதனால் பக்தர்கள்லாம் வந்திருந்து விதவிதமான பேர் மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு விசேஷமான ஒரு கோயிலை பற்றி தான் நம்ம கேட்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா உலகத்திலே பார்த்தீங்கன்னா 132 அடி தான் 135 அடி தான் சொல்லியிருக்கிறீங்க. இப்போ வரக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா லட்சுமினா அப்படின்னா வரத்தையே கொடுக்க செல்வத்தையே பெருகும் அப்படின்னு சொல்லுவோம். லட்சுமின்னா
இந்த லட்சுமியோட இன்னைக்கு வரக்கூடிய தெய்வம் எத்தனை அடி உயரம், எப்படி பிரம்மாண்டமான அப்படி ஒரு தெய்வம் நீங்க உருவாக்கி இருக்கிறீங்க, இந்த தெய்வத்தோட உயரம் இன்றைய உயரம் என்ன அப்படின்றத நீங்க சொல்லுங்க. அதாவது ஏற்கனவே இங்கே 108 அடி உயரத்தில் 108 லட்சுமிங்க இருக்காங்க. 109ஆவதாக இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த லட்சுமி தான் 155 அடி பண்ணியிருக்கோம். இந்த முகம் மொத்தம் 36 அடி உயரம் முகம். இந்த காதில் ஜிமிக்கி இருக்கே அது 3 அடி, கிரீடம் அதுக்கு மேலே. இவ்வளோ விசேஷமான இந்த தாமரைப்பூ இருக்குது. தாமரைப்பூ மொத்தம் 40 அடி. அந்த தாமரைப்பூவில் ஒரு ஃபஸ்ட்டு தியான மண்டபம் இருக்குது உள்ள, அடுத்தது யோகா மண்டபம். யார் வேணால் தியானம் பண்ணலாம், யோகா பண்ணலாம், அந்த மாதிரி அமைச்சிருக்கோம். அதெல்லாம் அமைச்சாச்சு. அதெல்லாம் பக்தர்கள்லாம் வந்திருந்தது. லட்சுமின்னா இருந்தாலும் எல்லா தெய்வங்களும் ஓடி வந்துடுவாங்க. 16 வகையான செல்வங்களும் வந்துடும். லக்ஷ்மி இருக்கிற இடத்துல எல்லா தெய்வங்களும் வந்துடுவாங்க. அதனால் இந்த லக்ஷ்மி வந்து எப்படி எதனால் செய்யணும் அப்படின்னா, 1/2000 கோமாதா பூஜை செஞ்சோம் 108. அப்போ வந்து ஒரு லக்ஷ்மிக்கு ஒரு பசுமாடு வச்சோம். அது வந்து 22 வருஷம் கழிச்சு தான் ஸ்தாபிதம் பண்ணோம். 22 வருஷம் ஆமாம் கழிச்சு தான் ஸ்தாபிதம். சரி சாமி, இந்த லட்சுமி அப்படின்றோம். இந்த லட்சுமியோட என்னன்னா, இந்த லட்சுமி வணங்கினா நம்மள சகல பாகியம் சொல்லுவோம். ஏன்னா செல்வத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம பெருமாள் தான் நம்ம எப்பயுமே வைப்போம். ஏன்னா அவர் தான் பாத்தீங்கன்னா செல்வத்துக்கு முதல் அதிபதினு சொல்லுவோம். ஆமா. இப்ப லட்சுமி நம்ம பண்றோம். இப்ப வரக்கூடிய பாத்தீங்கன்னா இப்ப சரஸ்வதி லட்சுமி பூஜை எல்லாம் வருது சாமி. இந்த லட்சுமி இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான நம்ம சேலம் மாவட்டத்தில் உலகத்திலே எங்கேயுமே இல்லாத, இப்ப அந்த ரீசன் தாண்டி இப்ப என்னன்னா 135 அடி சொல்லப்ப இப்ப 155 அடி. இப்ப இந்த 155 அடி வரக்கூடிய பக்தர்களுக்கு இந்த லட்சுமி வந்தா எப்படி வணங்கணும், என்னென்ன நம்மளுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்றத நீங்க சொல்லுங்க சாமி. அதாவது நீங்க பெரிய பணக்கார சாமி உலகத்துல பெருமாள் நடராஜபதி, அவர் நெஞ்சில லட்சுமி இருக்கா. அந்த லட்சுமினால தான் அவருக்கே, கண்டிப்பா வேற எதுவுமே இல்லை. அதனால எந்த பெருமாள்லையும் பார்த்தீங்கன்னா லட்சுமி மார்பல குடியிருப்பா. உலகத்திலேயே பெரிய சுவாமி எப்படின்னா பணக்கார சாமி தானே திருப்பதி வெங்கடாஜபதி. அவரோட நெஞ்சிலேயே லட்சுமி இருக்கா. எல்லா பெருமாளுக்கும் நெஞ்சிலேயே வந்து ஆமா லட்சுமி இருக்கா. அந்த லட்சுமினால தான் அவருக்கே பவர், சாதாரணது இல்லை. இங்கே திருப்பதி வெங்கடாஜபதி 8 அடி உயரத்தில் இருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2 இடத்துல லட்சுமி வந்து நெஞ்சில் குடியிருக்கா. எல்லா பெருமாள் கோயிலையும் பெருமாள் பக்கத்தில் லட்சுமி இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா அந்த லட்சுமியோட கூடிய நெஞ்சில் குடி இருக்கும் வந்து லட்சுமி தான். அந்த லட்சுமினால தான் பெருமாளுக்கே பவர். அது அந்த அளவு பெருமாள். அதனால தான் லட்சுமி நாங்கள் இவ்வளோ தூரம் செய்கிறதுக்கு வந்து தரிசனம் பண்ணிங்கன்னா எல்லா 16 செல்வங்களும் கிடைக்குன்னு சொல்கிறது. அதனால தான் வருவாங்க. 16 செல்வங்கள். இந்த 16 செல்வம் அப்படின்னு சொல்லுவோம் சாமி. இந்த 16 செல்வங்கள் வந்து நம்ம வரக்கூடிய பக்தர்கள் பாத்தீங்கன்னா, இப்ப நான் வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம லட்சுமி பார்க்க வரோம். இந்த லட்சுமி பார்க்கறதுனா என்னென்ன நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பூஜைகள் செய்யணும் அதை பத்தி விளக்கம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்தீங்கன்னா நான் லட்சுமி வந்து பார்க்கணும், நான் எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ நாங்கள் லட்சுமின்றப்போ ஒரு விக்கிரகம் செஞ்சு வச்சுருக்கோம். ஏற்கனவே லட்சுமி சரஸ்வதி 150 கிலோவில் லட்சுமி விக்கிரகம் வச்சுருக்கோம். சரி சார். அது வந்து இப்போ சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜையில் வந்து ரொம்ப விசேஷமாக அந்த லட்சுமி எல்லாம் எடுத்து வச்சு பூஜை பண்ணுவோம். அந்த லட்சுமிக்கு வந்து நாங்கள் வந்து அந்த லட்சுமி வந்து உங்கள் கைப்பட பன்னீர் ஊற்றுறதுக்கு ஸ்தாபிதம் பண்ணோன்னு ஏற்பாடு பண்ணுறோம். அது மாத்திரம் இல்லை, இந்த லட்சுமி கையில் போய் இந்த கையில் வந்து காசு போட்டிங்கன்னா கீழே வர்ற அளவு நாங்கள் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். காசு கொடுத்தா கீழே வரும். ஆமா, ஏன்னா லட்சுமி காசு தானே மெயின். ஆமாங்க சார். ஏன்னா லட்சுமினாவே காசு தான். காசு தான் அது. நீங்க போய் இதுவரையும் லிஃப்ட் வச்சிருக்கோம். அந்த லிஃப்ட்ல போய் லட்சுமி கையில காசு போட்டீங்கன்னா கீழே வரும், நீங்க வந்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்ப உலகத்திலேயே இப்ப இந்த ஒரு விஷயம் நான் கேட்கணும்னு வச்சுக்கோங்க. இப்ப முருகனை பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. ஆமா ஆமா. உங்களோட வாழ்க்கை எப்படி அப்படின்றது, ஏன்னா நீங்க எப்படி கடந்து வந்தீங்க, இந்த கோயிலை இந்த அளவுக்கு கடந்து வந்து இப்படி ஒரு ஆலயமா அப்படியே ஆரம்பிச்சிருக்குது. இந்த பழனி ஆண்டவர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா இந்த பழனினா என்ன, ஆண்டவர்னா என்ன? அதாவது பேர் எதனால வந்துச்சு அப்படின்னா, பழனிக்கு பின்னாடி கருமலை சிறுமலைன்னு சொல்லிட்டு மலை இருக்குது. அப்போ ஒரு பெரிய ஸ்தாபகர் வந்து ஸ்தபதி வந்து செல்லக்கணி ஸ்தபதி, தமிழ்நாடு ராமநாத ஆஸ்தான சபதி தான் இந்த கோயில் சுவாமியோட விக்கிரகம்லாம் ஸ்தாபித்தார். அவருடைய என்னோட தாயார் அருள்வாக்கு சொல்லுவாங்க. அவர் அருள்வாக்கில் போய் சொல்லி அந்த சிறுமலைக்கு பக்கத்தில் ஒரு சங்கம் புதார், எந்த காலத்தில் 2 அடி விக்கிரகம்னா 3 அடி கல் எடுப்பாங்க. அது ராஜா காலத்தில் எடுத்து அந்த கல் உருண்டு போய் அந்த புதாரில் விழுந்துருச்சு. அதில் புதரில் விழுந்துருச்சு. அந்த குறிப்பிட்டு சொல்லி அந்த புதரில் தான் அந்த கல் எடுத்துகிட்டு வந்து
அவர்கிட்ட எல்லா கேஸ்டும் வேலை செய்வாங்க. ஒன்றா ஒரு முஸ்லீம்னால வேலை செய்கிற முஸ்லீம்னால இந்த உருவம் அமைக்கப்பட்டது. அடிக்கடி வியர்வை வந்துக்கிட்டே இருக்கும். வேலை செய்யறதுனால இந்த முஸ்லீம்னால இந்த உருவாக்குறது அதுவும் உருவாக்கணும். அதான் பாருங்கள் எப்படி வந்து மற்ற இடத்துல நீங்க சொன்னவங்க தான் எனக்கு தெரியுது. ஒரு என்ன மதங்கள் அப்படின்னா ஒற்றுமைன்னு சொல்லுவோம். இல்லை, வேலை செய்கிற இடத்துல சிற்ப வேலை எல்லாரும் ஒரு ஆசிரியர் வேலைனா எல்லா கஷ்டம் செய்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அவர்கிட்ட செய்கிற ஒரு முஸ்லீம்கிட்ட பொறுப்பு படிச்சிருக்காங்க, அவர் தான் செய்கிறாரு. அதனால அந்த அளவுக்கு பவர் கொள்ள. ஆமாம், முருகன் சாதாரண முருகன் இல்லை, ரொம்ப ஒரு பிரச்சிப்பட்ட சிலை. இங்கே உள்ள வந்து 5 வாசல் இருக்குது. உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. எல்லா கோயிலையும் ஸ்ரீரங்கத்துலேருந்து சிவன் கோயில் 4 வாசல் தான் இருக்கும். தெற்கு, கிழக்கு, மேற்கு, வடக்கு 4 வாசல். ஆனால் இங்கே 5 வாசல் உள்ள. காரணம் என்ன? ஆமாம், பஞ்ச புலன்கள், நம்மளுடைய பஞ்ச புலன்களை அடக்கி 6வது வாசல் இருக்க அவரை தரிசிச்சிங்கன்னா சகல செல்வங்களும் வரும். 5 வாசல் கொண்ட இந்த தெய்வங்களுக்கு கடைசியா நம்ம வந்து 6வது வாசல் முருகன், 6வது வாசல் முருகனை தரிசிக்கலாம். முருகன் தரிசனம். சாமி, இப்ப இந்த ஆலயத்துக்கு நம்ம வரணும்னா முதல் வாசல் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? முதல் வாசத்துக்கு நம்ம வரோம். நீங்க 6 வாசல் சொல்லிக்கிறீங்க. ஆமா ஆமா, 6 வாசல்ல இந்த முதல் வாசல் நம்ம வரணும். பூமி வாசல். அப்புறம் பூமி வாசல் அந்த இது இருக்குது, 5 புலன்கள். அதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு புலன் வந்து தலை. அந்த தலையில தான் நம்ம வந்து வணங்குறது. இப்படி தானே வணங்குறோம். ஆமாம், அந்த வணங்குற முதல் வாசல் அது. அப்புறம் வரிசையாக கை, முகம், இந்த மாதிரி வரிசையாக வர்றது. அதே மாதிரி 5 புலன்கள் 5 புலன்கள்னு இருக்குது. 5 புலன்கள் அடக்கி அவரை பார்க்குறது. நான் இப்போ கேட்டது ஏன்னா உங்களோட வாழ்க்கை எப்படி என்னுடைய வாழ்க்கை, நான் இந்த பொறுப்புக்கு வந்தது 17 வயசில். காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தேன், டிஸ்கண்டினியூ பண்ணி உடனே வந்துட்டேன். என்னுடைய தாயார் அவங்களுக்கு 7.5 வயசில் அருள். முருகப்பெருமான், சாட்சாத் முருகப்பெருமான் தான் அவங்க. முருகனோட அவதாரம் தான். முன்னாடி ஜீவசமாதி இருக்குது. முன்னாடி ஜீவசமாதி. நான் காலையில் முதல்ல புஷ்பத்தை எடுத்து போய் அந்த ஜீவசமாதியில் போட்டு அவங்கள வணங்கிட்டு தான் உள்ளேயே கோயிலுக்குள்ளேயே வருவேன். வெறும் பக்தர்கள் அனைவரும் ஜீவசமாதிக்கு போய் என்ன வேண்டிக்கிறாங்களோ அது நடக்கும். அவ்வளோ விசேஷம் ஜீவசமாதியில். அவ்வளோ விசேஷமாக இருந்த சமாதியில் என்னுடைய 17 வயசில் பொறுப்பு ஏற்றுக்கிட்டேன் கோயிலுக்கு வந்து. இப்போ என்னுடைய வயசு 69, நடந்துக்கிட்டே இருக்குது, ஓடிக்கிட்டே இருக்கிறோம். காலங்கள் ஓடுறப்ப உங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வயசுல நீங்க இந்த அளவுக்கு கொண்டு வந்துக்கிறீங்க. ஏன்னா 17 வயசுல இருந்து முருகனோட சீடர்களாவே வந்துருக்கீங்க. ஆமாம், உங்களோட முருகன் இப்போ அருள்வாக்கு சொல்லுவோம் நாங்கள் விசேஷ நாளில். நான் எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் நானும் சொல்கிறோம். ஆமாம் சொல்லுவோம். தோலில் வெள்ளி தண்டு இருக்கும், அது செங்கோல். அப்புறம் கையில் வந்து உத்ராட்சம் தரிச்சிட்டு கையில் திருவோடு, கீழே வந்து பாதகுரட்டு, ஊசி பாதகுரட்டு மேலே தான் 3 மணி நேரம் நின்று அருள்வாக்கு சொல்கிறோம். ஊசி பாதகுரட்டு செம்பு ஆணி, அதை மேலே நின்று எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் செருப்பு இல்லாமல் இருக்கவே மாட்டேன். அந்த பாதகுரட்டில் 3 மணி நேரம் வந்து ஊசி ஆணி மேலே நின்று தான் அருள்வாக்கு சொல்கிறது. அது நாங்கள் மாதத்தில் ஒரு நாள். இது ஒரு வியாபாரமாக கருதலை, பக்தர்களுடைய குறைகளை தீர்க்கணும், எல்லாரும் நல்லா இருக்குன்றதுக்காக. சில பேர் என்ன பண்றாங்க, இதை வந்து ஒரு தவறான ஒரு விஷயத்துல பெரிய வியாபாரமா பண்ணலாம். ஆனா நாங்க வந்து தொண்டை செய்யறோம். அது கிடையாது. நீங்க எல்லாம் வந்து பார்க்கலாம், போட்டோ கூட எடுத்துக்கலாம். இது என்னென்ன நடக்கும், எப்ப அது வருஷம் ப்ரோக்ராமே போட்டுறோம். நாங்க ஒரு வருஷம் சித்திரையிலேருந்து பங்குனி வரைக்கிட்டு ப்ரோக்ராமே போட்டு பக்தர்கள் கொடுத்துட்றோம். வர தை மாதம் அடுத்த வருஷத்துக்கு கொடுத்துருவோம். என்னன்னைக்கு அருள்வாக்கு, என்ன விசேஷம், அமாவாசை, கிருத்திகை, பௌர்ணமி, சங்கட சதுர்த்தி, பஞ்சமி, எல்லா விசேஷத்து, பைரவாஷ்டமி எல்லாமே நாங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு உண்டான பிரிண்ட் அடித்து கொடுத்துறோம் சித்திரை டு பங்குனி. சரிங்க. அதனால் எல்லாத்தையும் இந்த பார்க்குறவங்க கேட்குறவங்க எல்லாரும் வந்து இந்த முருகனை தரிசித்து வேண்டிய வரத்தை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப நன்றி சார்.